குறுவை சாகுபடி சிறப்பு தொகுப்புக்கும் வறட்சி நிவாரணத்திற்கும் வேறுபாடு தெரியாத முதலமைச்சரை தமிழகம் பெற்றிருக்கிறது என்று முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் விமர்சனம் செய்துள்ளார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்தவர் அமைச்சர் ஜெகதீஸ்வரி வரம்பு மீறி பேசுவதாக கூறினார். ஜட்டியோடு உட்கார வைத்து விடுவேன், கொன்று விடுவேன் என அமைச்சர் ஜெகதீஸ்வரி பேசியதற்கு ஆதாரம் இருந்தும் நடவடிக்கை எடுக்காதது ஏன் என RB உதயகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார். விமர்சனம் செய்பவர்களை இரவோடு இரவாக கைது செய்வது இப்போதைய நடைமுறையாக இருக்கிறது என அவர் குற்றம் சாட்டினார். குறுவை சாகுபடி சிறப்பு தொகுப்புக்கும் வறட்சி நிவாரணத்துக்குமே வேறுபாடு தெரியாத ஒரு முட்டாள் முதல்வரை தான் இந்த தமிழ்நாடு பெற்றிருக்கிறது தமிழ்நாட்டு மக்கள் சொல்றாங்க. ஜனநாயகத்தில் விமர்சனங்களை எதிர்கொள்வதற்கு ஜனநாயக தலைவர்கள் தயாராக இருப்பார்கள், அரசியல் கட்சிகள் தயாராக இருப்பார்கள். பொதுவாக இது மாதிரி அவதூறு நிலைகளிலே வழக்கு தொடுப்பார்கள். ஆனால் இரவோடு இரவாக கைது செய்வது என்பது இப்போது புதிய நடைமுறையாக அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இப்படி அடக்குமுறையினாலே விமர்சனங்களை அடக்கி விடலாம் என்று விஜய்க்கு யாராவது ஆலோசனை கூறினால் அது தவறான ஆலோசனையாக அமையும்.